ஹாய்டா, வெல்கம் டு மச்சுபனி எஃப்எஃப்எல். நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமென்கான ஒரு ஒன் ஷாட். அண்ட் கீர்த்தனா, ஐம் சாரி, நீங்கள் ஜிக்குக்கு கேட்டிருந்தீங்க உங்களோட ஃப்ரெண்ட் கௌதம்கான பர்த்டே விஷக்காக. பட் என்னால் ரெடி பண்ண முடியல, ஸோ அதனால் விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் ஃப்ரெண்ட்காக ஜிக்குக்கு ஒன் ஷாட் போடுவேன். ஸோ ஓகேவா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் கௌதம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நம்புகிறோம். அண்டு நீங்கள் உங்கள் லைஃப் லாங் எப்போவுமே ஹாப்பியாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே லாங் லைஃப்பாக ஹாப்பியாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணுங்கடா. ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபனி எஃப்எஃப்எல். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வீமின் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் வீமின் ஒன் ஷாட் போட்டதே இல்லை, ஒரே ஒரு தான் போட்டேன். ஸோ அது எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, நான் ஒன்று குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் கௌதம், எஸ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. வாங்கடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அது அவ்வளோ அழகாக, கொஞ்சம் பெருசாக, கிராண்டாக, செம்மையாக இருக்குது. ஒரு குட்டி மினி மஹால் மாதிரி இருக்குது. அந்த வீடு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. சுற்றி கார்டன் வச்சு பூக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி, இந்த சோல் செடிலாம் வச்ச மாதிரி அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த வீடு பார்க்கவே. முன் சைடு பார்க்கவே அப்படியே உள்ளே போனோம்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த வீடு அவ்வளோ கிராண்டாக செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே போனோம்னா அங்கே பெட்ரூமில் தான் ஒரு 2 பர்சன் அப்படியே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கடா. இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் வருது. இப்போ கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ, யார்? ஏய், நான் அம்மா பேசுகிறேன்டா. அம்மா சொல்லுமா. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா, நாங்கள் இன்னும் ஏந்திரிக்கலாமா? ஏய், இன்றைக்கி வீட்டுக்கு வரீங்களாடா? அம்மா, இன்றைக்கி தான் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி வரலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேம்மா, இன்னொரு நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபோன் இருக்கவங்க பர்சன், அந்த லேடி தான். ஏய், உங்களை பார்த்து எத்தனை டேஸ் ஆச்சுடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இன்றைக்கி 1 டே தான் லீவ் வேறு, அது எதை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏய் தேங்கா, எத்தனை டேஸ் ஆச்சு? 2 month ஆகுதுடா உங்களை பார்த்து. வாடா, நீயும் மோச்சியும் எங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கடா. ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். அம்மா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காம்மா, அவன் ஏந்திரிக்கட்டும், அவங்ககிட்ட கேட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சொல்கிறாங்கடா. இப்போ நான் மோச்சிக்கிட்ட பேசிட்டேன், அவன் வரேன்னு தான் சொன்னான். நீ அவன்கிட்ட சொல்லிவிட்டு வா. என்னம்மா சொல்கிற? என்கிட்ட இவன் சொல்லவே இல்லையே. சொல்லலையா? நான் நேற்றே அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டேனே, அவன் வரேன்னு சொன்னான்டா. அம்மா, இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான், சரி எனக்கு வாங்க, என்னான்னு பேசி முடிவு பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களை பார்த்து 2 month ஆகுதுடா, எனக்கு மட்டும் ஆசையாக இருக்குது என் பிள்ளைங்களை பார்க்கணுன்னு அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல. சரிம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு டே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் தான் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட செஸ்ட்லே அப்படியே படுத்து ஒரு ஜீவன் அவ்வளோ அழகாக க்யூட் தூங்கிட்டுருக்கு. இப்போ டே தான் அப்படியே பார்த்துட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் ஹேரெல்லாம் அப்படியே மர்சியாக இருக்கும்டா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூஞ்சப்பாரு மூச்சு மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்கடா. ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். இப்போ டே கம்மன் இரு, எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் சிரிச்சிட்டு தூக்கம் வருது அவனுக்கு. சரி, அம்மா கால் பண்ணாங்களா? என்ன அம்மா சொல்கிற?
எனக்குலாம் எந்த அம்மாவும் கால் பண்ணல. எனக்கு தூக்கம் வருது. நீ டிஸ்டர்ப் பண்ணாதடா. நைட்டே எவ்வளோ நேரம் எனக்கு தூங்கவே விடல. பண்ணி போடா, எனக்கு பேக்கெலாம் பெயினாக இருக்குது போ அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே தூக்கத்திலே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டே தான் சிரிச்சிட்டு, டேய் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீ வரேன்னு சொன்னியாமே, என்ன என்ன என்கிட்ட ஏன் நீ சொல்லலை அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஐஸ் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு, ஆ ஆண்டியா, ஆமாம், நேற்று கால் பண்ணாங்க டே, நான் வேறு வரேன்னு சொன்னேன், நீ ஏந்திரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிறான். டேய் இப்போ தான் தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, பேக் பெயினாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்ன டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டேன். அதெல்லாம் வலிக்குது தான், ஆனால் இருந்தாலும் ஆண்டி வர சொன்னாங்க, வா போகலாம், போக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், நானும் வரல, எனக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், இன்றைக்கி ஃபுல்லாக வா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி டே அப்படியே இழுக்கிறான். இப்போ ஜிமின் தான், டே என்ன பண்ணுற நீ, வா, அதெல்லாம் முடியாது, நம்ம வந்து போகலாம், இல்லைன்னா ஆண்டி ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க, அவங்க ஏற்கனவே நம்மளை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, வா டே போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், டேய் ப்ளீஸ்டா, 1 மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாண்டா எனக்கே லீவ் கிடச்சிருக்கு, நான் இன்றைக்காவது ரெஸ்ட் உன் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், வா அங்கே ஆண்டி வீட்டில் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம், நீ ஏந்திரி டே போகலாம், ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணாட்டே ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கான். டேய் இப்போ எது காட்டுற, நான் வரேன், அப்போ ஒரு கண்டிஷன், என்ன, 2 பேர் சேர்ந்து தான் ஃப்ரெஷ் ஆகணும், ஓகேவா? சரி, என்ன 2 பேரும் சேர்ந்தா? ஆமாம், நானும் வரமாட்டேன் போ, நீ மட்டும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நானும் வரல போ அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ டே தான், அதெல்லாம் முடியாது, நீ வந்தால் நீ நானும் சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லு, நான் அங்கே வரேன், இல்லை நான் வரமாட்டேன். கேட்டு நீ போடா, நீ அங்கே போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் போ, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீ சொல்லு, அப்போ நான் போகிறேன். போ, நான் வரல. சரி வா ஜிமினா அப்படின்ட்டு டே வந்து ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. டே நானும் வரல போ, நீ வந்தால் என்னை ரொம்ப டயர்டாக்குவேன், நான் ஆண்டி வீட்டுக்கு வேற போகணும், அப்புறம் நான் டயர்டாக இருந்தேன்னா அவங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, எனக்கு காண்டாகும், போ டே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் ஆண்டி கேட்க மாட்டாங்க, வா போகலாம். நானும் வரல, டே வேணாம் டே ப்ளீஸ் டே, என்னவே இன்னொரு நாளைக்கு சேர்ந்து குளிக்கலாம், இப்போ நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, நான் அப்புறம் குளிச்சிக்கிறேன், இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு போகிறேன், ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டே தான், நீ வந்தால் நான் வருவேன், நீ வரல நான் வரமாட்டேன், டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டே கிட்ட தான் அப்படியே போகிறான். இப்போ டேவும் சொல்லு மச்சி, வரியா போகலாம்? அதெல்லாம் வர முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டேவோட செஸ்ட்டில் ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறான். ஏய் ஜிமினா, என்ன பண்ணுறேன்? நான் என்னம்மா பண்ணுறேன், உனக்கு என்ன, நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா, அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வரேன், ஓகேவா அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு ஃபிங்கர் எடுத்து ஜிமினோட டேவோட செஸ்ட்டில் அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே நவுத்திக்கிட்டே போகிறான். இப்போ டே என்ன பண்ணுறான், டக்குன்னு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். விடுன்னா, விடுட்டு என்ன அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினை அப்படியே சீஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான் ஜிமினோட லிஃப்டில். விடுட்டேண்ணா, விடுட்டேண்ணா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜிமின் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படியே டேக்கு வந்து பேக் கிஸ் பண்ணுறான்.
அப்படின்ட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, டே இது என்ன, எனக்கு பிரேக் பண்ண முடியல, நீ என்னை மயக்கிற, அதெல்லாம் முடியாது போ. நானா அவனை மயக்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ டே தான், நீ தான் என்னை மயக்கணும், இந்த க்யூட் ஃபேஸை வச்சுட்டு இந்த பொப்பி ஐஸை வச்சுட்டு என்னை நீ தான் மயக்கணும். நான் ஒன்றும் உன்னை மயக்கலை, நீ தான் இந்த ஸ்ட்ராபெரி லிஃப்ட்டை வச்சு என்னை மயக்கணும், இந்த ஹாட் ஸ்மைல் வச்சு என்னை மயக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், அப்படியே பேக் சைட்லே அப்படின்னா நடந்துக்கிட்டே போகிறான். ஜிமின் முன் சைடு நடந்து வந்துகிட்டே இருக்கான், ஜிமின் டே பேக் சைடில் நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ ஆனால் நீ தான்டா என்ன மயக்கணும், நானா எப்படி போல்டாக இருப்பேன் தெரியுமா, இந்த ஃபேஸை வச்சு க்யூட் பண்ணியே என்னை மயக்கிட்டேன். போட்டேட்டு நானா ஒன்றும் உன்னை பண்ணலை, நீ தான் என்னை பண்ணிட்ட. நான் என்ன பண்ணினேன், போ, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் டீ போ, நீ என்னை ரொம்ப இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். இப்போ டே என்ன பண்ணுறிப்பானா, அப்படியே பேக் சைட்லேயே நடந்துக்கிட்டே போயிட்டு அப்படியே ஜிமின்னும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ஜிமினை இந்த பக்கம் அப்படியே திருப்புறான். இப்போ ஜிமினும் அப்படியே திரும்பி, இப்போ எப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே பேக் சைட்லேயே போயிருப்பாங்க, டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் ரொட்டேட் பண்ண மாதிரி திரும்பி டே என்ன பண்ணுறான், அப்படியே பேக் சைடு மாதிரி வந்து அப்படியே டோரை லாக் பண்ணுறான். இப்போ தான் ஜிமினே அதை நோட் பண்ணுறான். டீ என்னடா பண்ணி வச்சிருக்கா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் எப்படி இங்கே வந்தேன், நீ எப்படி வந்தேன்னு உனக்கு தெரியாது. டே ப்ளீஸ் டே நீ என்னை ரொம்ப பண்ணுற, எனக்கு வலிக்குது டே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், சரி இப்போ பண்ணேன், பெயின் இல்லாமல் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ட்டு டே சொல்கிறான். டே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ அப்படியே எப்படி சொல்லணும்னா அப்படியே நகர்ந்து போகலான்ட்டு போகிறான். இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஹேண்ட் இழுத்து பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வேகமாக இழுக்கக்குள்ள அப்படியே ஜிமின் வந்து அப்படியே டேவோட செஸ்ட்லேயே வந்து அப்படியே ஹேண்டை வச்சு நீ ஸ்டாப் பண்ணுறான். டே என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, சொல்லு நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. டே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், நான் பெயின் இல்லாமல் பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே அசிக்கும் வாய்ஸில் சொல்கிறான். டே போடா அப்படின்னு சொல்லிட்டு டே போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜிமின்னு. மோச்சி சாச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு டேவோட செஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி வந்து குத்துறான். டே வலிக்குதுடா, போடா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணி அப்படியே டேவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேவும் அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா ஜிமின் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படின்ட்டு ஜிமினுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். வேணும் எனக்கு வேணுமாச்சு, வேணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டே எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குட்டே ஜிமினா அப்படின்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே அவங்க இருக்கட்டும்டா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். இப்போ விமின் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 2 இயர்ஸாக லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து தனியாக வந்து ஒரு மென்ஷனில் வந்து இருக்காங்க. டே வந்து ஒரு ஆஃபீஸுக்கு சிஓ, ஜிமின் வந்து வீட்டில் தான் இருப்பான். இந்த இன்டர்வியூ போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்கடா இப்போ அப்படியே விமின்குள்ளே போகலாம். இப்போ போகணும் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இப்போயே 2 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். எனக்கு பத்தலடா, இன்னும் வேணும்டா, அது ஏன் தெரியலடா, உன்னை பார்த்தா நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் போலயே இருக்குடா, நான் என்னடா பண்ணுறது
அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே போதும் டே நைட்டே 5 ரவுண்டு, இப்போ 2 ரவுண்டு, வேணாம் டீ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பெயின் மட்டும்தான் இருக்கா, வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், டீ போடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேஸு க்யூட்டாக பண்ணுறான். இப்போ டே சிரிச்சிட்டு, சரி இப்போ போதும், நைட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏன்னா நைட்டுமா, ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஒன்று அப்படியே வச்சு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். போடா, நான் என்ன சோப் பொருளா வச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், என்னோட ஆப்பிள் அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து கடிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ டீ போடா பொறுக்கி, நீலாம் ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரியே நடந்துக்கிற, போடா என்னை வீட்டில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே நவுந்து வரான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, ஜிமின் அப்படியே லிக் பண்ணி தூக்கிக்கிட்டு, எங்கே போகிறேன், விட்றா என்ன, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், அதுவும் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்ல, நானே பண்ணி வரேன். டீ வேணாம் டீ நானே பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே லிக் பண்ணி தூக்கிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் வராங்க. வந்துட்டு அப்படியே ஜிமினுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அப்படியே டே தான் அப்படியே வந்து வியர் பண்ணி வர்றான். ஜிமின் அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே டேவோட ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ டேவும் அப்படியே அவனும் ரெடி ஆகிக்கிட்டு அப்படியே ஜிமினுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், டே சொல்லு மூச்சி, இதே மாதிரி லைஃப்லாம் என்னை பார்த்துக்கல, ஏன் மூச்சி என்ன பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்குவா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நிஜமா இந்த லைஃப்லாம் குறையாதில்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், லைஃப்லாம் எனக்கு குறையவே குறையாது, என் மூச்சு மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அப்போ நமக்கு பேபி வந்தால் பேபி லவ் பண்ணுவேன், அப்போ நான் உன்னையும் லவ் பண்ணுவேன், பேபி லவ் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, லைட்டாக அப்படியே ஜிமினுக்கு அப்படின்ட்டு ஒரு பேக் கொடுத்துட்டு இப்போ அவங்க அப்படியே தான் வந்து வெளியில் வராங்கடா. இப்போ வெளியே வந்துட்டு வீட்டில் வந்து மெய்டில் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு டேவோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ அந்த காரில் 2 பேரும் அவ்வளோ அழகாக ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. டே ஜிமினை பார்த்துக்கிட்டே தான் போவான். டீ நீ ஏன் அப்படி பார்க்குற, எனக்கு ஷை ஆகுதுல்ல, அது என்னமோ தெரில ஜிமினா, உன் பக்கத்துலேருந்து ஐஸ் என்னால் வெளியே எடுக்கவே முடியல, நான் என்ன பண்ணேன், போட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஐயோ செய்யாகறியே, எனக்கு கொல்றியேடா, டே ஜிமினா ஒரே ஒரு டைம் காரில் அப்படின்ட்டு டே கேட்குறான். பொறுக்கி மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்போ தானே வீட்டில் பண்ணிட்டு வந்தேன், எவ்வளோ நேரம் ஆகுது, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், அது என்னன்னு தெரியலடா, உன்னை பார்த்தா பண்ணிகிட்ருக்கணுன்னே தோணுது, டேங்கா அப்போ எனக்கு செம்மையாக கோவம் வந்துடும் பார்த்துக்க, ஒழுங்காக இருந்துக்க, மூடிட்டு வண்டி எடு, முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற போது என் மூச்சியை நான் அவ்வளோ சேஃபாக பத்திரமா பார்த்துக்குவேன், புரியுதா, அது எப்படி இந்த க்யூட் அழகு பேபியை நான் ஏதாவது துளி காயம் பண்ண விட்டுருன்னா என்ன அப்படின்ட்டு டே சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வண்டி ஏற்றா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே டேவோட அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிடுறாங்கடா. இப்போ அங்கே போயிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அவங்க அப்பா அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மா, ஜிமினா உன்னை பார்த்து 2 மந்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டேவோட அப்பா அம்மா காலில் விழுந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிறான். அவங்களும் ப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா இருப்பா, எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் விசாரிக்கிறாங்க. டேவை கண்டுக்கவே இல்லை. இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவன் ஹிப்பில் ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு, அம்மா அப்பா
சொல்லிட்டேட்டு இல்லை இங்கே ஒருத்தர் நிற்கிறேன் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ட்டு டே கேட்குறான். இதை பார்த்துட்டு ஜிமின் சிரிக்கிறான். ஏய் என்னடா ஒன்றும் தெரியாதா நீ என் பிள்ளடா. ஓ அது இப்போ தான் கண்ணுக்கு தெரியுதா நான் தான் உன் பிள்ளைன்னு. ஏய் என்னாச்சு டேவா என்னாச்சு என்னம்மா வந்தது அவனை மட்டும் கொஞ்சிடுங்க என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை போங்க நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ டேவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ கரடி பையா ஒன்னெல்லாம் நான் அது டக்குன்னு ஜிமீனை பார்த்துட்டு எனக்கு ஜிமின் பக்கம் போயிட்டேன். ஒன்று எப்படிடா நான் விட்டு கொடுப்பேன் என் பேபி பையன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. போங்கம்மா அவன் வந்ததுலேருந்து நீங்கள் யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவனையே தான் பார்த்துட்ருக்குறீங்க, நானும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டே கோச்சிக்கிறான். இப்போ ஜிமினோட டேவோட அப்பா அம்மா தான். ஓ நாங்கள் தான் அவன் வந்ததுலேருந்து எங்களை நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஆமாம். ஓ அப்போ சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணலையே. டேய் அவன் வந்ததுலேருந்து நீ கூட தாண்டா எங்களை கண்டுக்கல, நாங்கள் என்னடா பண்ணுறது, நாங்கள் எங்கடா போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா அப்பெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே போய் டேவோட அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறான். வலிடு தொடச்சிக்க அப்படின்ட்டு டே அப்பா சொல்கிறாங்க. அப்பா அப்படியே அதிகமாக இருக்குது. ஆமாம் தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ இப்படியே தான் இவங்க 4 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு அன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டேவோட அம்மா விடவே இல்லை, அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த நடுவில் வந்து ஜிமின் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு டேவோட அப்பாவும் அம்மாவும் 2 சைடு நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே இவங்க 3 பேத்தையுமே தான் பார்த்துட்டே இருக்கான், ஒரு மாதிரி ஃபேஸை சேடாக வச்சுக்கிட்டு. இப்போ ஜிமின் அப்படியே டேவை பார்க்குறான். இப்போ 2 பேரும் அப்படியே ஐஸ்லேயே பேசிக்கிறாங்களா. என்னடாச்சு? போடா அவங்க கூட இருக்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நான் வரேன் இரு, எவ்வளோ நேரம் பேசுவேன், நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே ஐஸ்லேயே பேசிக்கிறாங்கடா. ஆனால் இந்த பக்கம் ஜிமினோட டேவோட அப்பா அம்மா விடவே இல்லை ஜிமினை. அவங்க அம்மா டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஏன்டா கிளம்புறீங்க, இன்றைக்கி நைட் எங்கே இருங்க, நாளைக்கு போகலாம். அம்மா என்ன சொல்கிற, நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும், அதனால் நாளைக்கு நைட் கிளம்பணும். சரிடா இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க, இன்றைக்கி நைட் தங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இப்போயே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு டே அதான் ஆன்ட்டி அங்கிள் சொல்கிறாங்கல்ல நம்ம இங்கே இருக்கலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான். இதை டே புரிஞ்சுக்கிட்டான். இப்போ டே அப்படி ஐஸ்லேயே தப்பிக்கலான்னு பார்க்குறியா, இங்கேயும் நான் பண்ணுவேன் புரியுதா அப்படின்ட்டு டே அப்படி ஐஸ்லேயே சொல்லலாம். அப்படி ஜிமின் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ இப்படி ஏதாவது இவங்களுக்குள்ளே அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ டே தான் அம்மா நானும் ஜிமினும் நான் ஜங்குக்கு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். என்னடா சொல்கிறேன்? ஆமாம்மா அவனை பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு, நாங்கள் போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ டேவோட அம்மாவும் சரிப்பா பார்த்து போயிட்டு பத்திரமா சீக்கிரம் வந்துடுங்க, டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் அப்படியே காரில் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. டேங்கா என்ன நினச்சிட்ருக்க டேட்டு, அவங்க தான் இருக்க சொல்கிறாங்களே நீ இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பேசுகிறான். டேய் மூச்சு பையில குட்டை பையில நீ என்னத்துக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், இங்கே இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன், நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு அப்படியே ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ போயிட்டு அப்படியே டோர் தான் லாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறான். டேங்கா எப்படா இருக்க, என்னடா சொல்லாமல் வந்திருக்கீங்க? இல்லைடா அம்மா வீட்டுக்கு வந்தோம், சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், என்ன எப்படி இருக்க, லைஃப்பில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குல்லையே ஒரு சொம்பு பறந்து வந்து விழுவுதுடா. அப்படி ஜங்குக்கு மேலே அப்பா டா கேட்டியடா எப்படி போகுதுன்னு, இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ தான் என்னடா சிஸ்டர் இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா, அவகிட்ட நீ அடி வாங்கிட்டே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். போடா நீ வேற,
டெய்லிண்டா ஒரு நாள் கூட என்னை அடிக்காமல் விட்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிறா, இல்லைன்னா என்னை அடிக்கிறாடா, இல்லைன்னா உதைக்கிறா மிதிக்கிறா, இதை தடை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு, ஜங்குக்கு விடு ஃபேரி, அவ எவ்வளோ க்யூட்டான கேளு, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதனால தான் ஃபேரி அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அதான் உன் ஃப்ரெண்ட் எப்படி நீ விட்டு கொடுப்ப? மச்சான் பாருடா, எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டா அடிக்கிறா, சரி விட்றா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா எங்கே ஃபேரி? அவள் கிச்சனில் தான் இருக்கா, அதான் பறந்து வந்துச்சு தெரியல. சரி நான் போய் பார்க்குறேன். பார்த்து போடா, இன்னும் வேறு ஏதாவது கூட பறந்து வரும், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே கிச்சன் ரூமுக்கு தான் போகிறான். இப்போ அங்கே ஃபேரி தான் எங்கப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் நாமளே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒரு வேலையாக செய்கிறானா பார், இந்த டீ குடிச்ச கப்பு கூட கழுவி வைக்க மாட்டேங்கிறான். டேய் ஜங்குக்கா, என்னடா நினச்சிட்டு இருக்க, வாடா இங்கே அங்கே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிற, மறுபடியும் ஏதாவது பறந்து வரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து அவள் பாட்டில் கத்திக்கிட்டு இருக்கா. ஓ மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஹேண்ட் கட்டிக்கிட்டு அப்படியே கேட்குறான். இப்போ டக்குன்னு ஃபேரி திரும்பி பார்க்குறா. ஏய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமினை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஃபேரி. ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க, ஏண்டி இந்த கத்துற பழக்கத்தை விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஏய் போடா, அது சும்மா நான் அப்படி தான் பேசுகிறேன், வேலை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். யார் வந்த, நீ மட்டும்தான் வந்தியா? இல்லை டேவும் வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் அப்படியே வந்து வெளியே பார்க்குறா. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து கேட்குறா. ஃபேரிம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். அண்ணா நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். ஏன் ஃபேரிம்மா? பின்ன என்ன ஜிமினை இப்போ தான் கூப்பிட்டு காட்டுவீங்களா? நான் எத்தனை நாள் ஜிமின்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், கேட்டால் உங்களுக்கு டைம் இல்லை, அது இல்லை ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். நான் ஜிமினை பார்த்து எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ தான் அதான் வந்துட்டான்ல, பார்த்துக்க உன் ஜிமினா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஆமாம்மா பார்த்துக்க உன் ஃப்ரெண்டு, நான் கூட என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நானும் என் ஃப்ரெண்டை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நீ ஒன்றும் பார்க்க வேணாம், மூடிட்டு வந்து எனக்கு சமையல் பண்ண ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சாதா ஃபேரி சொல்கிறா. இப்போ அச்சோ ஏன்டி மானத்தை வாங்குற, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு பார்க்க வேண்டியதானே, இப்போ குடும்பமாடி நான் வரணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என் ஃப்ரெண்டு வந்தானா உன் ஃப்ரெண்டு வந்தானா, மூடிட்டு வந்து செய்டா வாடா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் மச்சான் என் நிலமையை பார்த்தியா, காலேஜில் எவ்வளோ கெத்தா திமுறா எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என் நிலமையை பார்த்தியாடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ தான் மச்சான் அதெல்லாம் மேரேஜ் ஆனாவே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் மச்சான், உனக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு நினைக்காத, எனக்கும் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் ஃபேரி தான் சிரிக்கிறாங்க. இப்போ ஃபேரி தான் கரெக்டாக சொன்னேண்ணா, அதெல்லாம் கல்யாணம் ஆனாவே அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், நீ காலேஜில் இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கணும்லாம் நினைக்காத அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. அம்மா தாயே தெரியாமல் சொல்லிட்டேன், வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபேரி கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்து பக்கத்தில் உட்காரான். டே நான் உன்னை என்னடா பண்ணனே, எதுக்கு நான் உங்கள்கிட்டலாம் அப்படி சொல்கிறேன், நீ ஒன்றும் பண்ணலை, நீ பொண்டாட்டி பற்றி பெருமையாக சொன்னண்டி அப்படின்ட்டு சொல்கிறான். போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் சாடா ஜிமின், ஆனால் அவங்க அழகாக இருக்காங்கல்ல, அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, எவ்வளோ தான் சண்டை கட்டினாலும் ஃபேரி விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா பாரு ஜங்குக்கு, அதே மாதிரி தான் ஜங்குக்கும் ஃபேரி விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்கள அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதான்டா உண்மையாக நல்லா, இப்போ நீ என்னை விட்டு கொடுப்பியா, நான் உன்னை விட்டு கொடுப்பேனா, அது மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே சொன்னால் சபையில் உட்காந்துருக்கு, அப்படியே 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபேரி வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு எப்படின்னா நைட்டு ஒரு 8:30 ஆகுது. இப்போ சரிடா நாங்கள் கிளம்புறோம்,
அண்ணா இங்கே இருங்க, நாளைக்கு போகலாம். ஐயோ ஃபேரிம்மா, அங்கே எங்கள் அம்மா அவ்வளோதான் பத்திரகாளியாக ஆடிடும். இப்போயே போயிட்டு சீக்கிரம் வர சொன்னாங்க. இப்போயே 10 ஃபோன் கால் வந்துருச்சு. இதுக்கு மேலே போகல எங்கள் அம்மாவே கிளம்பி இங்கே வந்துடும். என் ஜிமினை தனியாகவே விட மாட்டேங்குது ஃபேரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி விடுங்க, அவங்க மருமக மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். சரிடா ஜங்குக்கா, டெய்லி அடி வாங்கிட்டு உன் லைஃப்பை நீ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அடையா மச்சான் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் பொடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஏய் சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் என்ன தான் சண்டை கட்டினாலும் அடுத்த நிமிஷமே பேசிக்குங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் முன்னெல்லாம் அந்த சீன் போட வேணாம், போய் ஜாலியாக இருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மச்சான் தெரிஞ்சிருச்சா? என்னதான் இருந்தாலும் என் கியூர் பேபி எப்படி போச்சான் என் மச்சான் என்னால் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ விடாத கேட்டினா பிடிச்சிக்க அண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி அப்படியே ஷை ஆகிறா. இப்போ சரி உங்கள் ரொமான்ஸ்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுக்கிங்க, நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு கிளம்புறான். அதே மாதிரி தான் ஜிமின் வந்து ஃபேரி ஹக் பண்ணிட்டு ஃபேரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கிளம்புறான். பார்த்து ஜிமினா சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ அப்படியே தான் இங்கே டேவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரூமில் போய் படுத்துடுறாங்க. இப்போ அந்த ரூமில் தான் ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு. சங்குக்கா வேணாண்டா ப்ளீஸா, இதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சுங்கா கீழே ஆன்ட்டி அங்குலாம் இருக்காங்கடா, கேட்டால் தப்பாயிருண்டா. தப்பாக எடுத்துக்கிட்டோம், அவங்க தான் நீங்கள் ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஸோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சங்குக்கா வெயிட் பண்ணாதடா சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த ஒரு மாதிரி மோன் சவுண்டை கொடுக்குறான். இப்போ டேவும் அப்படி ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படின்ட்டு ஜிமினும் டேவும் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக அந்த நைட்டு அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கடா. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ரொம்ப டயர்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து அப்படியே கீழே தான் வந்து நிற்கிறான். டேவும் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். ஆமாம் நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், ஜிமினை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஆண்டி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி அவனுக்கு டயர்டாக இருக்கும் சொல்கிறான். இப்போ என்னப்பா என்னாச்சு, உனக்கு எதாவது ஃபீவராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே தொட்டு பார்க்குறாங்க டேவோட அம்மா. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டயர்டாக சொல்கிறான். இப்போ டேதாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் சும்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அதிலே புரிஞ்சிக்கிறாங்க. சரி ஜிமினை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்ட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஷை ஆயிடுது. ஐயோ மானத்தை வாங்குறாங்களே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகிறான். இப்போ சிரிச்சிட்டு அதெல்லாம் என் ஒய்ஃபையை நான் பார்த்துக்க தெரியும், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ டேவோட அம்மா தான் குறடி போயில ஒத்த வாங்குவேன் போடா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஷை ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் இவங்க 4 பேரும் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக இருக்காங்கடா. ஓகேடா, இதே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல. ஓகேடா, பாய்.